நல்லா த்ரில்லிங்காக போச்சு மேட்ச். லாஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு மேட்ச். பட் என்ன கூதல் அடிச்சானுங்க, மும்பை கூதல் அடிச்சு தான் ஜெயிச்சானுங்க. வைடு இல்லைன்றானுங்க. அவனுக்கு இப்படி தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மேட்சும். எல்லாரும் ட்ரை பண்ணானுங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ரை பண்ணானுங்க. பட் பேட் லக் அவங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. கடைசி ஓவர் எப்படி இருந்துச்சு? அது தேவையில்ல, அந்த ரெண்டு தேவையில்ல, ரெண்டு ஓடி தேவையில்ல. இன்னும் அவனே அடிச்சிருக்கலாம். லாஸ்ட்டு இன்னும் 6 பாலுக்கு என்ன 6 பால் பண்ணுறது அடிச்சிருக்கலாம். ரொம்ப அடிச்சு எனக்கு கடுப்பு தான் தெரியல மும்பை ஜெயிச்சதில்லை. அவனுங்க ஏன் தெரியல, நான் வேற ஒரு ட்ரீம் 11 போட்டு அவனுக்கு வேற இட உடமா விக்கெட் எடுத்துட்டானுங்க. இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஒரே கஷ்டம் தெரியல அவனுக்கு ஜெயிச்சதில்லை. அளவுக்கு மேட்ச் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு கஷ்டம் தான் தெரியல. இது என்னால் ஏற்றுக்க முடியல. 3000 ரூபாய் லாஸ்ட் தலை இன்னைக்கு இவனுங்களால. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்படி இருந்துச்சு அவனுக்கு? பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் முன்னாடி இருந்தேன். ரெண்டாவது தலைவர் 2 பேரும் வந்தானுங்க, கோஸ்டியும் மும்ராவும். நம்மளை முச்சு விட்டு போயினேன்ட்டானுங்க. அங்கேயே முடிஞ்சாலும் பரவாயில்ல. பின்னாடி அப்படியே கொஞ்சம் சசாங்க் சிங், அசுதோஷ் சர்மா வந்து கம்பேக் பண்ணாங்க. ஆனாலும் ஒன்றும் பவுலிங் நைலம் நீங்கள் நல்லா இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு வருத்தம்பா. நல்லா இருந்துச்சுண்ணா. நம்ம டிபிக்கல் பஞ்சாப் மேட்ச் மாதிரி இருந்துச்சு. நானும் 10 வருஷமாக பார்க்குறேன். கையில் இருக்க மேட்சை ஈஸியாக கோட்டு விடுவாங்க. பட் ஆனால் இன்னைக்கு பாராட்டி ஆகணும்ண்ணா. ஒரு 4-5 மேட்சாகவே அசுதோஷும் சரி, ஷஷாங்கும் சரி, டீமுக்காக ரொம்ப மிடில் ஆர்டர் தான் வீக்காக இருக்கும் முன்னாடி பஞ்சாப்க்கு. இப்போ ஒரு பேலன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கடைசியில் அவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஜெயிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் வெல் ட்ரைட் இன்னைக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி போன மேட்சும் அதே மாதிரி தோத்தாங்க, இந்த மேட்சும் அதே மாதிரி தோக்குறாங்க. ஸோ மேபி ஆனால் மும்பைக்கு ஒரு ப்ளஸ் இது. ஏன்னா அவங்க கேப்டன்சி ட்ரபுள் அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல வின். ஆக்சுவலாக மும்பை நல்லா தான் பேட்டிங் பண்ணாங்க. ஸ்கோரும் ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஆக்சுவலாக ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு தான் பார்த்தோம் மும்பை. பட் ஆனால் அடுத்து பிவிகேஎஸ் ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு 15 ரன்ஸுக்கு 4 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் அந்த மாதிரி விட்டாங்க. ஸோ அப்போ மேட்ச் ஃபுல்லாகவே வந்து மும்பை சைடு தான் நினச்சோம். பட் ஆனால் மும்பை கன்ஃபார்மாக நல்ல ஒரு ஃபைட்டு கொடுத்தாங்க. லாஸ்ட் வரைக்குமே நல்ல ஒரு பவுலர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு ஃபைட்டு கொடுத்தாங்க. லாஸ்ட்டில் வின் பண்ணிடலான்ற ஒரு சான்ஸில் மும்பை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல மேட்ச் தான். இப்போது வந்தது ஆக்சுவலி வந்து பஞ்சாப் கேம் டு லூஸ் தான் சொல்லணும். ஏன்னா மும்பை ஸ்டார்டட் ஆஃப் வெல். ஆக்சுவலி 200 ஸ்கோர், 200 இருந்து பாரு. 10 ரன் ஷாட் தான். அன்ஃபார்ச்சுனேட்டாக பஞ்சாபுக்கு நல்ல சேஸ் இருந்தது. அசுதோஷ் சர்மாவோட விக்கெட் தான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ப்ராபலி மும்பைக்கு ஒரு கம்பேக் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மும்பையோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பீக் ஆக சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் இன்னும் நிறைய வீக் லிங்க்ஸ் இருக்கு மும்பை. கண்டிப்பாக நிறைய ஏரியாஸ் ஒர்க் பண்ணணும். பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் தே கீப் ஆன் இம்ப்ரூவிங். அவ்வளோதான். கையோட பேட்டிங் நல்ல கம்பேக் இன்னிங்ஸ் மாதிரி இருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடினார். பட் ஆனால் நல்ல கம்பேக் இன்னிங்ஸு. அவரோட கம்பேக் மும்பை வந்து நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ இனி வர கேம்ஸில் வந்து மும்பையோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டாப் 4க்கு வந்து மும்பைக்கு வந்து சான்சஸ் கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து கொஞ்சம் இந்த வீக் லிங்க்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா they can come back well. மேட்ச் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ரொம்ப ஃபிக்ஸிங்காக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹர்திக் பாண்டியா ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 போகும். அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் போகும். ஏதோ இந்த ரேஷியோ கணக்குப்படி இது போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எனக்கு அது ஃபீல் ஆச்சு. பட் அது உண்மையான்றதுலாம் எனக்கு தெரியல. என்னோட எனக்கு அது தோணுச்சு. அதுக்கு அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ரபாடா வந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு பேட்ஸ்மேன் கூட அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பால் வந்து அந்த மாதிரி குரூஷியல் டைமில் ஒரு 6 அடிக்க மாட்டாங்க. ரபாடா அடிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ரபாடா அந்த 2 ரன் லாஸ்ட் ஓவரில் ஓடும்போது இன்டென்ஷனாக அந்த பேட் ஏதோ ஸ்டிக் ஆகிற மாதிரி இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்குமே மும்பை வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கன்ஃபியூஷனில் இருந்து ஒரு வழியாக வின் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட் பால் ரன் அவுட்டு ஆகுமா ஆகாதான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்து ஒரு வழியாக ஆகி மேட்ச் முடிச்சிட்டாங்க. தம்பம் பண்ணி முடிச்சிட்டாங்க மும்பை. அவன் விட்டுருக்கான். திருட்டு பையன். வேர்ல்டு கப் ஆட மாட்டான். மும்பை இண்டியன் வந்து ஆடிட்டு இருப்பான். திருட்டு பையன். மும்பை இண்டியன்ஸ் திருட்டு பசங்க தான். அவனுக்கு விடுங்க. அவரா நான் 3 மேட்சை பார்த்துட்டு இருக்கேன். செம்மையாக ஆடிட்டு இருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி பசங்களும் வாய்ப்பு கொடுக்கலாம். சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பரவாயில்லண்ணா. நான் சொல்கிறது இந்தியாவுக்குண்ணே ட்ரை பண்ணலாண்ணா. அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டானுங்கண்ணா. டேலண்ட் இருக்கிறவங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டானுங்க. டேலண்ட் இருக்கிறவங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டானுங்க. திறமை இருக்கிறவங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டானுங்க. கண்டக்காத நான் இதை வாய்ப்பு கொடுக்குறானுங்க. என்ன பண்ணுறது? விக்கெட் டக்குன்னு ஸ்டார்டிங்கில் விட்டாங்க ப்ரோ. அதான் ப்ரோ மெயின் ரீஸ். பின்னாடி வந்து என்னாவே ஸ்டேபிளாக நின்னா கூட முன்னாடி விக்கெட் விட்டாங்க. அதெல்லாம் பவுலிங் மும்பை நல்லா போட்டாங்க. மும்ரா எக்ஸ்பெஷலி வேற லெவல் பண்ணிட்டார் இன்னைக்கு. மும்ரா கோஸ்டி கடைசி ஓவர் அது சொல்றது ஒரு லாஸ்ட் விக்கெட் தான் ப்ரோ. அது டூ ஆர் டை தான். ஒன்றும் இல்லை. ரபாடா ஸ்கில் எவ்வளோ சொல்கிற அளவுக்கு அவர் பேட்டிங் இருந்தாலும் அக்ஷர் எதனா அடிப்பார்னு நினச்சேன். ஆனால் ஸ்ட்ரைக் வரல, ரன் அவுட்டு அதெல்லாம். நான் ரோஹித் சர்மாவோட 50க்காக வெயிட் பண்ணேன். பட் அது கிடைக்கல. பட் சூரியகுமார் யாதவ் பற்றி நம்ம பேசி ஆகணும். இந்த இடத்துல வந்து ஒரு 78 ஃபார் நல்ல ஒரு ரன். அதை தான் அப்படியே இதை நல்லா எடுத்துகிட்டு போவாங்கன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளேலேயே ஒரு 3 to 4 விக்கெட் வந்துச்சு.
நல்லா சீக்கிரமாக முடிஞ்சாங்க. 10 ஓவரில் மேட்ச் முடிஞ்சிடும், 4 விக்கெட் ஆகிடும், நம்ம போயிடலான்னு பார்த்தோம். திடீர்னு வந்து பார்த்தா சஷாங்கும் அசிதோஷ் சர்மாவும் பார்த்தா போட்டு பொலன்னு பழந்துட்டு இருக்காங்க மும்பை பவுலர்ஸை. உண்மையை சொல்லலாம், பும்ரா நல்லா போட்டார், கோட்ஸே இன்னைக்கு நல்லா போட்டார். நான் சீக்கிரம் 10 ஓவரில் முடிஞ்சிடும்னு நினச்சேன். லாஸ்ட் ஓவர் எடுத்து பார்க்குறேன், பார்த்தா 9 விக்கெட் ஆயிடுச்சு. பட் லாஸ்ட் ஓவர் 12 ரன் அடிக்கணும், 6 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும்னு முடிச்சிருவானுன்னு நினச்சேன். ரன் அவுட் ஃபர்ஸ்ட் பால் ஆனது. கண்டிப்பாக ப்ரோ, அவர் வந்து நல்லா பண்ணார். பவுலிங் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கலாம். பும்ராவும் அந்த டைமில் பார்த்தா ஒரு 3 ஓவர் போட்டாருன்னும் போது அவருக்கும் நமக்கு கொடுக்க முடியல. நல்லா பண்ணார். சஷாங்க், சூரியகுமார் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஸ்கை இஸ் அ லிமிட், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஷாங்க் வந்து நம்ம மிஸ்ஸாக எடுத்துட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் இப்போ அவர் பாருந்தா எல்லாருமே மிஸ் பண்ணுறவர் போல் சரியாக ஆடிட்டு இருக்காரு. இது அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப் எப்பயுமே மும்பை நல்லா ஆடுவாங்க, செகண்ட் ஹாஃப் எப்பயுமே பஞ்சாப் நல்லா ஆட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரும். கை சொல்லவே வேணாம். ஆனால் என்ன, வேர்ல்ட் கப் வருது, அவர் இந்த ஃபார்மை கடைப்பிடிச்சி அப்படியே வேர்ல்ட் கப்புக்கும் எடுத்து ஜெயிச்சுட்டான்னு நல்லாயிருக்கும். போன வேர்ல்ட் கப் மாதிரி பண்ணாமல் இந்த வேர்ல்ட் கப்பில் கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆமாம். அசுதோஷ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்சாக இம்பாக்ட் பிளேயராக தான் வந்தார். அப்புறமா அவரை வந்து பிளேயிங் லெவலில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்துக்காரு பஞ்சாப். மும்பை ஆக்சுவலாக நான் மும்பை சிஎஸ்கே ஃபேன் தான், பட் பிவிஎஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணோம். பட் ஆனால் வின் பண்ணிடுச்சு. பட் ஓகே, அவர் நல்லா விளாண்டுட்டு இருக்காரு. இப்போலேருந்து பார்ப்போம் என்ன ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசி வரை யார் வின் பண்ணுவா நீங்கள் நினைச்சீங்க? ஆக்சுவலாக பார்க்கும்போது பிவிகேஸ் தான். மும்பை அவ்வளோவா ஃபேவரட் டீம் கிடையாது, சிஎஸ்கே தான். ஆப்வியஸாக அவங்களுக்கும் தெரியும், எல் கிளாசிக்கோ மும்பை கொஞ்சம் ஒரு இதுவாக தான் போயிட்டுருக்கு, கடியாக தான். பாண்டியா வேறு பூ பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்னன்னு. ஓகே தான், நல்ல மேட்ச். நாளைக்கு தான் நமக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குது, நாளைக்கு பார்ப்போம். அதான் 18 balls 25, அதாவது ஆஃப்டர் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு அப்புறம் பும்ராவோட ஓவர் வந்து நல்ல ஒரு மூவ். ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா அந்த 1 ரன் தான் கொடுத்துருப்பாரு, 1 or 2 runs தான் கொடுத்துருப்பாரு. அதுக்கு அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா அஸ்டோஷ் சர்மாவோட விக்கெட் கோசியோட ஓவரில், அதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ஒன்ஸ் இப்போ அந்த ஓவர் ஃபுல்லாக ஆடி அஸ்டோஷ் சர்மா வந்து ஒரு 2 to 3 overs பேட் பண்ணியிருந்தாருன்னா கேம் பஞ்சாப் கண்டிப்பாக வின் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் மும்பைன்னு சொல்லலை, இது மும்பை மேட்ச்னு மட்டும் சொல்லலை, அம்பையர் இந்தியன்ஸ் அதுக்காகலாம் சொல்லலை. அது எல்லாருமே ட்ரால் பண்ணுறாங்க. பட் நம்மளோட இது அது கிடையாது. எல்லா மேட்ச்லையுமே இது ஏதோ சம் டாஸில் கூட ஒரு ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரி இது பிளேயர்ஸ்க்கே தெரியுதான்னு கூட ஒரு சிலர்லாம் தெரியல. மேபி ஒரு சைடுக்கு தெரியுது, இன்னொரு சைடுக்கு தெரியுதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது மேனேஜ்மெண்ட் வைஸில் ஏதோ பண்ணுறாங்க, அவங்க ஏதோ பெரிய லெவலில் ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க. இது இன்னொன்று டாஸில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடிருந்தா இந்த மேட்ச் அவ்வளோ கிறிஸ்மஸ் இருந்திருக்காது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மும்பை மேட்ச்சில் இந்த மும்பையை ஃபஸ்ட் பேட்டிங் ஆட வச்சா தான் ஒரு கிறிஸ்மஸ் இருக்கும்ன்றது பண்ணியிருக்காங்க. என்னோட இது எல்லாமே நல்லா இருந்தது. பஞ்சாப் எவ்வளோ டிஃபெண்ட் பண்ணாங்க? இது இப்படி வருவாங்க ஏட் பண்ணிங்களா? கடைசி விக்கெட் போகிற அளவுக்கு வரைக்கும் வந்திருக்காங்க. இல்லை, அவர் அஸ்தோஷ் செமையாக பண்ணார். அதனால் ஓகே. ஆனால் யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிங்க? பஞ்சாப் வின் பண்ணிடுவாங்க தான் நினச்சேன். பட் ஆனால் அதிர்ஷ்டவசமாக மும்பை வின் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு 2-3 பால் இருந்தால் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாலே 2 ரன் ஆடி அவுட் ஆகிட்டானுங்க, ரன் அவுட் ஆகிட்டானுங்க. அது பஞ்சாப் ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஹாப்பியாக இருந்திருக்கும். அதை சொல்லணேன், அவனுக்கு அம்பையர்லேருந்து எல்லாமே சேர்ந்து ஆடுறானுங்கண்ணே. அம்பையர் எல்லாம் சேர்ந்து ஆடணும் மேட்ச். அவனுக்கு அப்படி ஆட மாட்டானுங்க. அதான் வேற ஒன்றும் இல்லை. தனியாக ஆடினா வின் பண்ணா ஓகே, யார் ஆடினாலும் நல்லா ஆடினாலும் வந்துடுவாப்புல. நம்ம மனுஷன் தான் சொல்லியிருக்காங்க, வந்துடுவாப்புல. இல்லை, கோலி ஜெயிக்குண்டா. ஆர்சிபி கூட நின்று ஜெயிச்சு கப்பு வாங்கி கொடுத்த பேருக்கு வரணும். 60 ஓவரில் நான் வந்து ஸ்கோர் கார்டு பார்த்தேன். ஸ்கோர் கார்டில் 9 விக்கெட்டு. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தா ரபாடா இருக்கார், ஹர்ஷல் பட்டேல் இருக்காருன்னு. அந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இல்லை. 2 பேருமே பேட்டிங் லைனை பார்த்தா அந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இல்லை. ஸோ நான் எம்ஐ மேலே தான் பிலீவ் பண்ணியிருந்தேன். என்ன கொஞ்சம் சீக்கிரமாக முடிப்பானுங்க, ஒரு 10 ஓவரில் முடிச்சிருப்பானுங்க, ரன் ரேட் மேலே போயிடும், நம்ம டீம் கொஞ்சம் குவாலிஃபைலாம் வந்துடும் அப்படின்னு பார்த்தேன். கண்டிப்பாக வருவாங்க. இந்த வாட்டி வந்து எம்ஐ தான் வந்து கப் அடிக்குது. அது இல்லாமல் உண்மை சொல்லணும், ஆர்சிபி அடிச்சா கொஞ்சம் சந்தோஷப்படும். ஆனால் எம்ஐ தான் அடிக்கும். இவன் சும்மா ஜோக் குடிக்கிறான் ப்ரோ. அவனுக்கு சும்மா குழுக்கல்ல 2 மேட்ச் ஜெயிச்சு மும்பை ஜெயிக்க மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லை ப்ரோ, சத்தியமாக வாய்ப்பு இல்லை ப்ரோ. சும்மா தலை இந்த சீசன் ஆடுற வரைக்கும் சிஎஸ்கேன்னு சும்மா சுற்றின்னு இருக்கலாம், அவ்வளோதான். சிஎஸ்கே ஃபேன் எனக்கு ரியலாக டிசப்பாயிண்டட் ப்ரோ. ஏன்னா இவன் கொடுத்த பேட்டினால தான் எனக்கு டிசப்பாயிண்டட். ஏன்னா இது வரைக்கும் மும்பை வந்து இவன் என்ன சொல்லியிருந்தா, ஹர்திக் பாண்டியாக்கு ஏன் கேப்டன்ஷிப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தானே. ஆக்சுவலாக இவன் வந்து தீவிரமாக ரோஹித் சர்மா பேர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஹர்திக் பாண்டியா கொடுத்து வந்து ஏன் அவனுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியல மட்டும் கேளுங்களா. அவனால் ஏன் போன வாட்டி ஃபைனல் வரைக்கும் ஜிடி எடுத்துகிட்டு வந்தான் ப்ரோ. அவனோட கேப்டன்ஷிப்பில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி ஜிடி வந்த உடனே ஃபஸ்ட்டு டைட்டில் கப்பு அடித்தாங்க. அப்போ இவன் எங்கே வச்சுப்பான்? சேம் அதே ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்ஷிப் பண்ணான். இப்போ ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ மிஸ் ஆகி தள்ளி போகுது. ஆனால் உடனே இவனுங்க எல்லாமே ரோஹித் சர்மா தான் வரணும். இவன் ஹர்திக் பாண்டியா எடுத்தனால தான் மும்பை தோக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சீசனில் 5 ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு 5 கப் அடிச்சு எடுத்துப்பாங்களா?
ஒரு கப் அடிச்சுதான்ட்டு ஒரு குள்ளநெறிய தூக்கி வந்து உள்ள வச்சுனா இது என்ன கதை? லைஃப் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. அவன் ஃப்ரெஷ் டீம், புதுசாக டீம் எடுத்துகிட்டு வரான். ஃபர்ஸ்ட் டீமே அவன் கப் அடிச்சானே. இது வரைக்கும் வேற யாருன்னா அடிச்சிருக்காங்களா? இவன் சொன்ன மாதிரி எக்ஸாம் நம்ம பெங்களூர்லேயே அடிச்சிடலாம் ப்ரோ. இத்தனை வருஷமா ஆடுது ஒரு கப். முக்கியமாக என்ன சொல்லணும்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து பொதுவில் சொல்ல முடியாது. என்னதான் வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி கொடுத்து ரோஹித் சர்மா எடுத்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் வர சந்ததிக்கும் நம்ம வந்து வழிவிடணும். ரோஹித் சர்மா 5 கப் அடிச்சு கொடுத்தா தான் நல்லது தான். ஃப்ரான்சிஸ்க்காக, மும்பை ஃப்ரான்சிஸ்க்காக, ஏன் சென்னைக்காக தோனி பண்ணதை விட மும்பைக்காக ரோஹித் சர்மா பண்ணது வந்து ரொம்ப பெருசு. இல்லை அவங்களும் 5 கப் அடிச்சிருக்காங்களா, அதை பற்றி பேசணும். ஓகே, கம்பேரிசன், ஜஸ்ட் ஃபார் கம்பேரிசன். அதான்டா அது. இவன் தப்பிக்கிறான், இவன் வீடியோல இருந்து தப்பிக்கிறான். இவன் இப்போ சொல்லுங்க பாப்போம். வரும் சந்ததிக்கு வந்து வழிவிடணும். ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் மும்பை கப் அடிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். யோசிச்சு பாரு, இவன் ஒரு தப்புன்னு தப்பிச்சிட்டான் பத்தியா. நாங்கெல்லாம் எப்படி மும்பை பிடிக்கலாம் கிடையாது, எங்களுக்கு ஈக்குவலாலாம் சொல்ல முடியாது. ஏதோ பரவாயில்ல, போன வருஷம் ஏதோ ஒரு கப் அடிச்சுட்டு வந்து கேப்டன்ஷிப் வந்து ரோஹித் சர்மா பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும்? வேற யார் நல்லா ப்ளே பண்ணாங்க? இதே கேப்டன்ஷிப் வந்து ரோஹித் சர்மா பண்ணியிருந்தா இவன் சொன்ன மாதிரி மீதி எல்லாமே ஒழுங்காக அன்ஃபீல்டிங் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சேம் ஃபீல்டிங் தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆப்போனன்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே மிஸ் ஆகுது. யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண வேணாம். இதுதான் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ அதான் யங் டேலண்ட்ஸ் முன்னாடிலேருந்தே பஞ்சாப் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த டைமும் ஒரு ஸ்ட்ராங்கான சைட் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் அதே மிஸ்ஸிங் த கேப்டன் ஆக்சுவலி தவான் ஆடல 2 மேட்சா. ஸோ மேபி அவர் திருப்பி டீமுக்குள்ள வந்தாருன்னா எப்படி இருக்குது பஞ்சாபோட இந்த காம்பினேஷன் பார்க்கணும். பட் ஆனால் ஐ டோன்ட் திங்க் தே வில் ஃபினிஷ் இந்த டாப் 4. இதே மாதிரி ட்ரை பண்ணால் வரலாம். ஆக்சுவலி கிரெடிட் வந்து பும்ராக் தான். 4 ஓவர் வந்து அவர் பெல்ல 20 ரன்ஸ் தான் 20 or 24 தான் கொடுத்தாரு. ஸோ பும்ரா அப்படி போடலன்னா கடைசியில் டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் காட்ஸியுமே அவரோட ஸ்ட்ரென்த்தை பேக் பண்ணி கரெக்டாக அசுதோஸ்க்கு அந்த ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்தார். ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருந்துச்சு. கஷ்டம் தான் ப்ரோ. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே, ஆர்ஆர்கே, கேஆர்எம் யாரெல்லாம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நாட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 44-4 எல்லாருமே பார்த்தீங்கன்னா மும்பை தான் ஜெயிக்கும்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் நல்ல கம்பேக் பஞ்சாப் கிட்டேருந்து. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பிளேஸ் கிட்டலாம் மேட்ச் கொண்டு போகிறதெல்லாம் நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். அவங்க நீங்கள் யார் வின் பண்ணுவாங்க நினச்சிங்க? நான் வந்து 44-4 வந்து மும்பை நினச்சேன். பட் ஆனால் பஞ்சாப் கிட்ட நல்ல கம்பேக். செம்ம மேட்ச். மும்பை இதுக்கப்புறம் கண்டிப்பாக மூவியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பீக் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக நான் சென்னை சப்போர்ட்டரு. நான் இந்த நியூட்ரலாக பேசிகிட்டு இருக்கேன். ஒரு அதான் சொல்கிறேன், நான் சொன்ன மாதிரி எனக்கு இன்னமும் இது 80% ஸ்கிரிப்டாக போகிறேன். நாட் ஓன்லி இன் மும்பை மேட்ச், எனக்கு எல்லா மேட்சுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இல்லை எனக்கு அந்த ஃபயர் ஃபீலே வர மாட்டேங்குது. எனக்கு எல்லா மேட்சுமே எனக்கு அதான் தோணுது. எனக்கு வேறு என்ன, நான் யாரையுமே தப்பு சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் அவங்க எல்லாமே அந்த இதில் பண்ணுற மாதிரி எனக்கு இது வந்து ஃபுல்லாகவே ஐபிஎல்ன்றது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் மாதிரி எல்லாருமே பார்க்குறாங்க. அவ்வளோதான் நான் அதான் சொல்லுவேன். இன்னும்